வந்து எல்லா பல்லுமே நமக்கு பிரச்சனை இருக்குன்னா நம்ம உடல் எடையில 2 விதமான மாற்றங்கள் இருக்கு. ஒண்ணு, உடல் எடை வந்து கூடும். ஏன்னா அவங்க வந்து பல்லு பிரச்சனை இருக்கிறதுனால எல்லா உணவும் அப்படி அப்படியே விழுங்குறதுனால அவங்களுக்கு ஜீரணம் ஆகாம அவங்களுக்கு கொழுப்பு சத்தா மாறி உடம்புல அப்படியே தங்கிடும். அதனால வந்து உடல் எடை கூடும். அடுத்தது பாத்தீங்கன்னா உடல் எடை வந்து ரொம்ப குறைஞ்சுக்கிட்டே போகும். சரியா ஸ்டவிக்காம அப்படி அப்படியே விழுங்குறதுனால அவங்களுக்கு வந்து ஜீரணம் ஆகாம அப்படியே வெளியே போயிடும். அதனால அவங்களுக்கு வந்து கிடைக்க வேண்டிய ஆற்றல் கிடைக்காம ரொம்பவே உடல்ல எடையை வந்து ரொம்பவே குறைஞ்சிடுவாங்க. இவருக்கு வந்து ஈறு பிரச்சனை வந்து பல வருஷமா இருக்கிறதுனால அவரால் சரியான உணவு சாப்பிட முடியல. உடல் எடை வந்து அவருக்கு குறைஞ்சுக்கிட்டே வர்றதுனால அவரால் எந்த வேலையுமே செய்யவும் முடியல. ரொம்ப சோர்வாமும் இருந்திருக்காரு. இதுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும் அப்படின்றதுனால அவரும் வந்து பல் மருத்துவர்கிட்ட போயிருக்காரு. எல்லாருமே வந்து உங்களுக்கு தாடை எலும்பு குறைவா இருக்கு, அதனால இம்ப்ளான்ட்டும் பண்ணிட்டு 6 மாசம் கழிச்சுதான் உங்களுக்கு பல்லு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா 6 மாசம் வரைக்கும் பல்லு இல்லாம என்ன சாப்பிட முடியும், வெளியே வேலைக்கும் போக முடியாது, சாப்பிடவும் முடியாது அப்படின்றதுனால அந்த சிகிச்சை அவர் எடுக்காம ரொம்பவே தாமதம் பண்ணிருக்காரு. இம்ப்ளான்ட்டும் பண்ணிட்டு பல்லு உடனே கொடுக்க முடியும் அப்படின்னு நம்ம சொன்ன வீடியோ பார்த்துட்டு அவர் நம்ம கிட்ட வந்தாரு. வந்த உடனே அவர் கேட்ட கேள்வியும் இதேதாங்க. எப்பவுமே வந்து இம்ப்ளான்ட் பண்ணிட்டு 6 மாசம் கழிச்சுதான் பல்லு கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. பட் நீங்க மட்டும் இப்படி உடனே பல்லு கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டாங்க. இம்ப்ளான்ட் பண்ணிட்டு உடனடியாவே நம்ம பல்லு கொடுக்கிற சிகிச்சை பேரு தான் இம்மீடியட் லோடிங்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து 7 தொழில்நுட்பங்கள் வந்து நம்ம உபயோகிக்கிறதுனால நம்மளால உடனடியாவே பல்லும் கொடுக்க முடியுது. அதுக்கப்புறமா அவரும் சிகிச்சைக்கு ஒத்துக்கிட்டு டென்டல் இம்ப்ளான்ட்ஸும் பண்ணிக்கிட்டாரு. முதல் நாள் அவருக்கு நம்ம வந்து இம்ப்ளான்ட்டும் பண்ணோம், 2வது நாள் அளவும் எடுத்துட்டோம், 3வது நாள் அவருக்கு பல்லும் போட்டோம். ஃபர்ஸ்ட் எதுவுமே சாப்பிட முடியாமல் இருந்துச்சு மேடம். இப்போ வந்து எல்லாமே சாப்பிட்றேன். அது மாதிரி வெயிட் கொஞ்சம் கெயின் இருக்கு. வந்து வெயிட் கம்மியாகவே இருந்துச்சு. இப்போ 3 மந்த்ஸில் ஒரு 3 to 4 kg வெயிட் ஏறி இருக்கு. சாப்பிட முடியுது. டைஜஷன்லாம் வந்து டைஜஷன் ப்ராப்ளம் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, டைஜஷன் நல்லா ஆகுது, சாப்பிட முடியுது. நமக்கு வந்து சாப்பிட்டு வந்து உடம்பு வந்து எதுவுமே இதாமே இருந்துச்சு. எப்படி சாப்பிட்டாலுமே வந்து சேராது, வெயிட் அப்படியே தான் இருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் வெயிட் கெயின் ஆகுது, கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. நல்லா சாப்பிடல, எல்லாத்துக்குமே கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடு இருக்குது. கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நீ வந்து பேசுகிறதுக்கோ அல்லது சாப்பிட்றதுக்கு யோசனை பண்ணுவேன், சாப்பிடலாமா வேணாமா என்னப்பா ஆயிடுமோ அப்படின்னு ஒரு பயத்திலே இருந்தோம்.